ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி, 9ஆம் இடத்திலே சுக்கிரன் ஒரு 12 நாட்கள் சுப பார்வை பார்த்து கொள்ளுகிறார்கள். இதற்கான பலன் என்ன என்பதுதான். இப்போ நமக்கு ஏதோ ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ நடக்கும். அதில் இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் வரலாம். சுக்கிரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களினுடைய காம்பினேஷன்லாம் வரலாம். அப்போ இந்த 12 நாட்களில் இது ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் பணம் தர்ற கிரகம், நமக்கு வேலை தர்ற கிரகம், தொழில் தர்ற கிரகம், பதவி அந்தஸ்து பெருமைகளை எல்லாம் கொடுக்கறது, நல்ல ஒரு ஆடம்பர பொருட்சேர்க்கையெல்லாம் கொடுக்குற கிரகம் தான் சுக்கிரன். ஆனால் சனி பொறுத்த வரைக்கும் அருள் தான் தரும், பொருள் தராது. அருள் அப்படின்னா, இப்போ நாம் சிந்திக்கிறோம் இல்லையா, ஒரு அன்பு, பாசம், தெய்வீகம், ஆன்மீகம், நம்மளுடைய ஆரோக்கியம், இப்படிப்பட்ட விஷயங்கள். இதற்கு அதிகாரி தான் சனி, பொருளுக்கு அதிகாரி சுக்கிரன். இந்த 2 பேரும் ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சுக்கிரன் சனி நட்சத்திரத்திலிருந்து புதன் நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் 23ஆம் தேதி. ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்களில் இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, அகம் சார்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. அகம் சார்ந்து அப்படின்னா ஆரோக்கியம், உறவுகள், படிப்பு, மேல் படிப்பு மற்றும் கலைகள், கலை சார்ந்த பணிகள். இப்போ ஒரு ஜோதிடர் இருக்கார், ஒரு லாயர் இருக்கார், ஒரு கன்சல்டன்ட்டு கமிஷன் வாங்குகிற ஒரு மீடியேட்டர் இருக்கார், ஒரு ஏஜெண்ட் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் மூலதனம் என்பது புத்தி தான். ஸோ அப்போ அந்த மூளை உழைப்பு சார்ந்த பணிகள்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பணிகளுக்கு இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் பிரபலத்தை உண்டாக்கும். இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கலாம், யூடியூப் கிரியேட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம். இது மாதிரி ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சுக்கிரன் சனி அருமையான பூஸ்டப்பு கொடுத்துரும். அப்போ நமக்கு ஒருபடி நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறீங்க, உங்களுடைய புகழ் அப்படிங்கிறத அதிகப்படுத்துகிறீங்க. ஆனாலும் அது பணமாக உடனே வராது. ஏனென்றால் இந்த 5, 9 என்பது ப்ராசஸ் நடக்கும். ஒரு இன்டர்வியூ நடந்தால் தானே நம்ம வேலை வாங்க முடியும். அட்லீஸ்ட் இன்டர்வியூக்கு இப்போ ஒரு ஆஃபர் வர்றதோ அல்லது இன்டர்வியூக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கிறதோ நமக்கு சாதகம் தானே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சிச்சுவேஷன் சேஞ்ச் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ வேறு எதுக்கெல்லாம் நமக்கு மைனஸ் அப்படின்னா, இப்போ உற்பத்தி சார்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னு வைங்க, இல்லைன்னா ஏதாவது வாங்கி ஸ்டாக் வச்சு விற்கிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க லாபம் வச்சு, ட்ரேடிங், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பேசிஸாக சொந்த தொழிலாக பண்ணுறதுக்கு இந்த 12 நாட்களில் சிக்கல் இருக்குது. எப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னா, ஒர்க் ஆர்டர் வராது, அல்லது இங்கே வேலைகள் தடைபடும். வேலை ஆட்கள் வந்தால் தானே வேலை நடக்கும். வேலைகள் தடைபடும், ஆர்டரும் இல்லாமல் இருக்கும், வேலைகளும் தடைபடும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை கொடுக்கறதுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒன்மேனாக நீங்கள் உங்கள் மூளையை உபயோகப்படுத்தி என்னெல்லாம் நீங்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சினிமாவில் நடிகராக இருக்கார், எடிட்டிங் பண்ணுறாரு, அல்லது எழுத்து ஒப்பந்தம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆவணங்களை இது பண்ணுறதுல இருக்கீங்க. இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு விசா, பாஸ்போர்ட்டு, டாக்குமெண்ட்ஸு, ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அப்போ திருமண விஷயங்களுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் உறுதி பண்ணிக்கிறது, நிச்சயம் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது.
அப்போ நீங்கள் சனியை பார்த்தும் பயப்பட வேண்டாம், சுக்கிரனை பார்த்து ரொம்பவும் அபரிமிதமாக கொடுப்பாருன்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த 2 காம்பினேஷன் என்ன கான்ட்ரடிக்ஷன் வேலை செய்யுது அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த நன்மைகள், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள், இப்படி அருமையாக வேலை செய்ய போகுது. நீங்கள் இதுக்கு இந்த மாதிரியான திட்டமிட்ட செயல்பாடுகள் நீங்கள் எந்த காலத்தில் செய்யலான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் இப்போ தாராளமாக இந்த 12 நாட்களில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய புகழ் பெருகும், ரீச் ஆகும். ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சால் தான் அது ரீச் ஆகும். அந்த ரீச் ஆகிறதுக்கு தான் இந்த காலம் கனிந்திருக்கிறது விருச்சிகத்துக்கு. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூளையை பலப்படுத்துகிறார், சிந்தனையை செதுக்குகிறார், ஈடுபாட்டை அதிகரிக்கிறார். அதுபோக உங்களுக்கு திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் அவர் பயன்படுகிறார். சுக்கிரன் என்பவர் உங்களை அதில் டெவலப் பண்ணி பார்க்குறார். உங்கள் திறமை உங்ககிட்ட இருக்குது, ஆனால் மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அந்த வேலையை சுக்கிரன் பார்த்துக்கிறார். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தா நீங்கள் என்னெல்லாம் கற்பனை பண்ணிகிட்ருக்கீங்களோ, புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக என்னவெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் தாராளமாக செய்ய முற்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி தான் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், உறுதி பண்ணிக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, கோவில் வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது, எனக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், யாத்திரை போகணும், இதுக்கெல்லாம் அருமையான டைம் இந்த 12 நாள். அதாவது 9ஆம் இடம் என்பது பாக்கியம் என்பது தெய்வீகம் கொண்டது, அந்த தெய்வ அனுக்கிரகம், அதாவது தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம், பூர்வீக குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ஆல்ரெடி குரு அங்கே இருக்கார், அவர் வேறு நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ சுக்கிரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். சனி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், அதுவும் புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் தான் இந்த 2 பேரும் இணைக்கிறாங்க, சுக்கிரனையும் சனியும் இணைக்கிறாங்க. 5ம் 9ம் மிஞ்சு பலன்னு சொல்லுவாங்க. அதனால் கலைகள் மூலம், தெய்வீகம் மூலம், மூளை உழைப்பு மூலம், படிப்பு சம்பந்தப்பட்டதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல தான் உறவுகள், அனைத்து விதமான உறவுகளுக்கும் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய காரியங்கள். இந்த உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த பிளானை இந்த 12 நாட்களில் அவாய்டு பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு தனித்திறமைகளோ, எழுத்து ஒப்பந்தங்களோ, இதை எல்லாமே நடைமுறைப்படுத்துங்க. ஆனால் பொருளாதாரத்தை தவிர்த்து உங்களுக்கு நாலேஜ் பேஸ்டாக என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.